பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய விருந்தின் ஆசீர்வாதங்கள் யாவை? நீதிமொழிகள் 9:1-6 ஞானத்தை விருந்து பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ஞானம் ஒரு வீட்டை ஆயத்த பண்ணி அது 7 தூண்கள் மேல் ஸ்தாபிக்கிறது. அந்த வீடானது விஸ்தாரமான பலமிக்க உலகத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. ஞானம் அந்த வீட்டில் ஒரு ஆடம்பரமான விருந்தை ஆயத்தம் செய்கிறது. எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்று அழைக்க தமது பணிப்பெண்ணை அனுப்பியது. பின்பு நீங்கள் என் அப்பத்தை புசித்து நான் வார்த்ததா திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள், பேதையை மீட்டு விலங்குங்கள், அப்போது பிழைப்பீர்கள், புத்தியின் வழியில நடவுங்கள் என்று விளம்பியது. உணவை உண்பதும் திராட்சரசத்தை பருகுவதும் ஞானத்தின் போதனையை ஏற்றுக்கொள்வதை குறிப்பிடுகிறது. புரிந்து கொள்ளும் வழியை பின்பற்ற ஒருவருக்கு மனம் திரும்புவது அவசியமாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்து தேவனிடமிருந்து ஞானத்தை நமக்காக உருவாக்கியுள்ளார். இதனால் அவர் மூலமாக நாம் தேவனை அறிந்து ரட்சிப்புக்கு ஞானத்தை பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்த மீட்புமாய் இருக்கிறார். இந்த ஞானத்தின் செய்தி சிலுவையை பற்றதாய் இருக்கிறது. அந்த சிலுவையை பற்றி செய்தியால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென்.